வயசானவங்களும் வந்திருக்கலாம், என்ன பண்றாங்கன்னு தெரியல. வீட்டுல ரொம்ப பரிதாபமாகவும் இருக்கு, துக்கமாகவும் இருக்கு. ஏன்னா அவங்க வளர்ந்தது அப்படிதான் இருக்கு. நல்ல வளர்ச்சி இருந்ததுன்னா பார்த்து கலந்துப்பாங்க. டாக்டர் சொல்லும் போது என்னால முடியாத ஒரு காரியமா தான் இருந்தது. சரி, அந்த சபையில் அத்தனை பேர் மத்தியில் சொல்லிட்டாங்க, அவங்க முடியாதுன்னு சொன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. சரி வேண்டாம், எப்படி இருந்தாலும் நம்ம போய் கலந்துக்கலாம். நான் வந்தேன், கல்பனா காலையில் ஃபோன் பண்றேன்மா, நான் வந்தேன் திரும்ப மீதி எப்படா இருந்தா கொஞ்சம் நீங்க பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஆசீர்வாதம். இந்த நாளில் நம்ம ஒரு வசனத்தை நாம் தியானம் செய்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் நம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு ஹல்லேலூயா. கடலை கூறுவோம். இந்த வார்த்தைக்காக உண்மையாகவே கர்த்தர் இந்த 2025ஆம் ஆண்டு துவக்கத்தில் இருந்து இந்த நாள் வரை 29ஆம் நாள் கடைசி மாதம் தேவன் எவ்வளவு நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறதுனாலதான் நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம். இந்த வருடத்துல எத்தனை பேர் வியாதியிலே மறைந்திருக்கிறார், எத்தனை பேர் ஒடுங்கி நொடுங்கி பரிதாபத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் தேவன் உங்களுக்கு மேலும் சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் துக்கங்கள் வந்திருக்கிறது, வேதனைகள் வந்திருக்கிறது. ஆனாலும் அது நிமித்தம் நடுவாக நம்மை கடந்து போக பண்ணின தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நிர்மூலமாக இந்த நாளிலே நாம் ஒரு சிலராய் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுடைய ஒவ்வொரு இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். கடைசி நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே வருகிற புதிய ஆண்டிலே தேவன் எனக்காக என்ன வைத்திருக்கிறார், அவருடைய சித்தம் என்ன, அவருடைய வாஞ்சை என்ன என்று நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருந்து நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று தேவனுக்கு நன்றாகவே தெரியும். தேவன் உங்களை யாரும் கையெழுத்துவார். அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாக இயேசுவின் வல்லமையில நாமத்தினாலே இதோ இந்த முதலாம் உபவாச குழுமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் தேவரின் பாடல்களை பாடி ஆராதனை செய்து ஆண்டவர் ஒவ்வொரு ஜெபங்களுக்கு நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலளித்தவராய் இருக்கும். இப்போது கர்த்தாவே, உடைய வசனத்திற்காக சோதரம், உங்களுடைய வசனத்தின்படி எங்களை உயிர்ப்பிக்கும். ஆண்டவரே, உங்களுடைய வசனமே சத்தியம், சத்தியத்தின்படி எங்களை வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வாதம் அடியனை கொண்டு வந்ததற்காக சோதரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை கேட்கிற யாவர் சந்தோஷித்து கெம்பீரிப்பார்களாக என்று வசனம் சொல்வதற்காக ஆண்டவரே, இந்த கடைசி வருஷத்திலே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் அதிகமாக கேட்டு வருகிற புதிய ஆண்டிலே புதிய ஜீவன், புதிய பலன், புதிய சுகம், புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அநேகருக்கு நாங்கள் சாட்சிகளாக இன்னும் உமக்கென்று வல்லமையான காரிய ஊழியர்களின் பாதையை நடத்துவதற்காக எங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தின் மூலமாய் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் வாசித்தோம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் இயேசுவை குறிக்கிறது. இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் எப்படி பிறந்தார்? மாம்சமாய் பிறந்தார், கன்னியின் வயிற்றிலே பிறந்தார், மரியாளின் வயிற்றிலே பிறந்தார். நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் தேவனா இருந்தார், ஆகவே அவர் சிலுவையின் பாடுகளை எல்லாம் தவிர்த்தார் என்று சொல்லி. ஆனால் ஒரு மனிதனுக்கு பசி எப்படி இருந்ததோ இயேசுவுக்கும் பசி இருந்தது. நீங்கள் மத்திய 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 40 நாள் ஆவியானவரால் வனாந்தரத்திலே கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லப்படுது. அவருக்கு 40 நாள் முடிந்த பிறகு பசி உண்டாயிற்று என்று நாம் அங்க வாசித்து கேட்கிறோம். ஆகவே ஒரு மனிதனுக்கு துக்கம் இருந்தால் அவருக்கும் துக்கம் இருந்தது, பசி இருந்தால் பசி இருந்தது. அப்படி என்றால் அவர் ஒரு மனிதனாக தான் வாழ்ந்தார், தேவனாக அல்ல. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறீர்கள் என்றால் அவர் தேவனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பது கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அப்படின்னு அந்த இடத்துல போட்டிருக்கு. ஆனால் அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தால் கூட அவர் மனிதனாக வாழ்ந்து நமக்கு ஒரு சாட்சியாக இருந்தார். ஒரு அடிச்சுவடுகளை உங்களுக்கும் எனக்கும் வழிகாட்டிட்டு போனார். அவன் ஹல்லேலூயா. அவர்
கண்ணீர் விட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். எந்த கடவுளும் வந்து அழமாட்டாங்க, தேவன் அழமாட்டார். ஆனால் இயேசு கண்ணீர் விட்டார் என்றால் என்றார் அவர் மனிதனாக தான் இருந்தார். அவன் யாருக்காக கண்ணீர் விட்டார்? லாசருக்காக. லாசர் மறித்த போது அவர் கண்ணீர். ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் என்றால், ஒரு மனிதனாக இருந்த போது அவர் எப்படியெல்லாம் மனிதனுடைய சுபாவம் பார்க்கிறார்கள் உங்களுக்கு நான் அதை எடுத்து காட்டுகிறேன். இங்க நாம் வாசிக்கிறோம், அவர் வாக்கத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி. ஒருவேளை அவர் தேவனாய் இருந்தால் ஏன் அவர் ஜெபம் செய்ய வேண்டும்? ஏன் தம்மை விட வல்லமை உள்ளவர் ஆண்டவரே நீர் என்னை அனுப்பினீரே என்று சொல்லி எதற்காக இந்த பாடுகள் என்று அவர் கேட்கவில்லை. ஆனாலும் அந்த பாடுகளின் நிமித்தம் வல்லமை உள்ளவர், அதாவது வல்லமை உள்ளவர் யார்? பிதாவானவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு. கச்சமனை தோட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் அவர் செய்த ஜெபங்கள் அவருடைய வியர்வை ரத்த துளிகளாய் மாறினது என்று சொல்லப்படுகிறது. பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார். இன்றைக்கு நம்முடைய ஜெபமே எப்படிப்பட்டதா இருக்கிறது? வருஷத்தின் கடைசியிலே கூடி இருக்கிறோம். ஒவ்வொரு மாதத்திலே ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமை சபைகளிலே வெள்ளிக்கிழமை ஜெபம் கூடுகிறது, உபவாசம் கூடுகிறது. ஜெபங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இயேசு நமக்கு ஒரு ஜெபத்தை கற்று வைத்து இருக்கிறார், கற்றுக் கொடுத்து இருக்கிறார். இப்படிதான் ஜெபிக்க வேண்டும் சொல்லி. ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய ஜனமே, நம்முடைய தேவைக்காக மாத்திரம் நம்ம ஆண்டவரை தேடக்கூடாது. நிறைய பேர் இன்றைக்கு பின்மாற்றத்திற்கு போகிறார்கள், ஆவிக்குரிய வளர்ச்சியிலே பின்தங்கி விடுகிறார்கள் என்றால் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படவில்லை. ஆகவே எதற்காக நான் சபைக்கு போக வேண்டாம்? அப்படியேதான் நீ எதற்காக சபைக்காக வருகிறாய்? ஏன் ஆலயத்துக்கு வருகிறாய்? உன்னுடைய தேவைக்காக தான் நீ வருகிறாய். என் தேவை எதுவாக இருந்தாலும் சரி, நான் இயேசுவை நான் தேடி வந்திருக்கிறேன். நீங்கள் இயேசுவை தேடி வரும்போது மற்றவர்களுக்காக நாம் ஜெபம் செய்யும் போது தேவன் நம்முடைய தேவைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாகி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ ஜீவியத்தில் சரியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ரட்சிக்கப்பட்டு 10 வருடம் 15 வருடம் 20 வருடம் சில பேர் நாங்கள் எங்க அப்பா அம்மா காலத்திலிருந்தே நாங்கள் கிறிஸ்துவர். ஆனால் சொல்லுகிறவர்கள் அவர்கள் ஒன்றுமே இல்லை, இன்னும் சரியாக வளரவில்லை. முதிர்ச்சியுள்ள கிறிஸ்துவ ஜீவியம் என்பது ஆவின் கனிகளை தர வேண்டும், ஜெப கனிகளை தர வேண்டும். ஆவின் கனிகள் 9 நாம் வாசிக்கிறோம். அன்பு, சந்தோஷம், சாந்தம், நிச்சயடக்கம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம் என்பது. இவை எல்லாம் ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்திலே இருக்க வேண்டும் என்றுதான் நம்ம வசனத்தில் சொல்லப்படுகிறது. இயேசு எல்லாமே ஒரு மனிதனாக இருந்து அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தார். அவருடைய ஜெபம் எப்படி கேட்கப்பட்டது? இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் என்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறதா? அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான, அதுதான் முக்கியமானது, நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இன்றைக்கு தேவ பயமே இல்லை சபையில, நிர்விசாரமா இருக்காங்க. தேவனுக்கு பயம்னா என்ன? நீங்க மல்கியாவை எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், மல்கியாவை நாம் திருப்பிக் கொள்வோம். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? இல்லை ரொம்ப வேகமா போறேன், நான் வேகமா போறதுனால புரியலையா? சொல்லுங்க. இல்லை நான் கொஞ்சம் மெதுவா கூட நான் பேசுறேன், நான் ரொம்ப வேகமா பேசி நான் பழகிட்டேன். மல்கியாவின் புத்தகம் முதல் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கேள்விகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். இது ஆசாரியருக்கு மாத்திரமல்ல, நான் வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பொருந்துவதாய் இருக்கிறது. குமாரன், அதாவது அங்க என்ன சொல்றது? குமாரன் அதாவது ஒரு பிள்ளை தன் அப்பாவை எப்படி மரியாதையோடு நடத்துகிறாரோ அப்படி என்றால் நான் பிதாவானால் என் கனம் எங்கே ஆண்டவர் கேட்கிறார். அப்படி என்றால் சரியான கணத்தை நாம் இப்போ வந்து பார்க்கறது. ரூபன் வந்து நாளை வந்து செய்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னடா என்ன பார்க்கிற ஒரு வார்த்தை கூட கேட்காம இப்படி சொல்லிட்டாரு, நான் ஏன் போகணும்னு நினைச்சு இருக்கலாம். ஆனால் ஊழியக்காரருக்கு என்ன பண்ணிருக்காங்க? கணத்தை கொடுத்துருக்கேன். அவன் ஹல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, பிதாவுக்கு இப்போ நான் வந்து டாக்டர் வந்து தெரியாம சொல்லிட்டாரு, எனக்கு வேற இடத்துல மீட்டிங் இருக்கானா நான் ஏன் போகணும்னு. இருந்தாலும் என்னுடைய ஆவி என்ன சொல்லுது? நான் போகணும்னு தான் பிடிக்குது. ஏன்னா பாஸ்டர் சொல்லிட்டாரு, அவர் ஊழியக்காரர், அவருக்கு உண்டான கணத்தை நான் கொடுக்குறேன். இப்போ தேவனுக்கு உண்டான கணத்தையும்
நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நான் தேவனுக்கு நான் கடன் கொடுக்கிறவனா இருந்தா நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்? பரிசுத்தமா இருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். இன்னைக்கு சபையில தேவ பயமே இல்லை. லேட்டா வர்றது, இஷ்டத்துக்கு பேசுறது, சபையில வந்து ஜெபம் பண்றது இல்ல. இதெல்லாம் தேவ பயம் இருந்ததுன்னா வந்துடுவாங்க, எல்லாம் சரியான நேரத்துல வந்துடுவாங்க. அதான் ஆண்டவர் வந்து அங்க வந்து கேட்கிறாரு, இப்படியா கணம் எங்கே? நான் தேவனானால் என் கணம் எங்கே? நான் பிதாவானால் என் கணம் எங்கேன்னு கேட்கிறாரு ஆண்டவர். அப்ப எவ்வளவு துக்கமா கேட்டு பாருங்க. அப்படின்னா நாம அவர் தேவனாக நாம வந்து சேவிக்கிறோம். உண்மையாக அவருக்கு உண்டான கணத்தை நாம் கொடுக்க வேண்டும். கணம் என்பது, அதாவது இயேசு என்ன பார்க்கிறார், நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்ட. அப்படின்னா இயேசுவானவர் மனிதனாய் இருந்தார், மாம்சமாய் இருந்தார். என்ன பண்றாரு? அவருக்கு தேவ பயம் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அங்க எபிரேயர் 5:7 விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பயபக்தி கேட்கப்பட்டேன். ஆண்டவருடைய சிலுவை பாடுகள் குறித்து முன்னாடியே வந்து நீங்க மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு இடத்துல ஜெபம் பண்ண போறாரு. அது எந்த இடம் தெரியுமா உங்களுக்கு? அங்க என்ன சம்பவம் நடக்குது கூட? இன்னொரு உதாரணம் சொல்றாங்க. மோசடி எலியாவும் வராங்க அந்த இடத்துல. அங்க என்னவா மாறுறாரு? அவரு மறுரூபம் மாறாரு. மத்திய 14ஆம் அதிகாரத்துல வாசி பாருங்க. அவர் மறுரூபம் மாறுறதுக்காக ஜெபம் பண்ணல, ஜெபம் பண்ணும்படி போனதுனாலதான் மறுரூபம் ஆனாரு. ஆமென், ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ஜெபம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபம் அல்ல, இல்லவே இல்லை. மறுரூபம் என்பது நம்முடைய மாசமானது அழித்து மறைத்து தேவனுடைய காரியங்களும் தேவனுடைய சாயலையும் நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாள் பாருங்க, நமக்கு நன்றாக தெரியும். எப்ப அவங்க தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாம போனாங்க, அவங்க நிர்மாணமான மாறினால அவங்களுடைய தேவனுடைய சாயல் என்னப்பட்டது? அழிக்கப்பட்டது. நிர்மாணமாக மாறினார்கள். ஆனா வேதம் என்ன சொல்கிறது? தேவ சாயலாக படைக்கப்பட்டார். அப்போ தேவனுடைய சாயலை தடுத்தவர்கள் அவர்கள் எப்படி மகிமையாக இருப்பாங்களாம். எப்ப அந்த மகிமையை அவங்க இழந்து போனாங்களோ அவங்க என்ன பண்ணாங்க? அப்படியே அவங்க நிர்மாணமா மாறினாங்க. காரணம் என்ன? தேவனுக்கு அவங்க பயப்படல. தேவன் சொன்னதை அவங்க மீறினாங்க. அதுதான், ஐயோ தேவன் சொல்லியிருக்காரு, நான் எப்படி நான் செய்வேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தேவ பயத்தெல்லாம் கண்டிப்பா அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. தேவன் நிறைய பேர் நம்ம எல்லாம் மீறுகிறோம். என்னதான் ஆகுது பார்த்துக்கலாம். ஒரு மீறுதல், மீறுதலினாலே அநேகருடைய பாவங்கள் என்ன செய்யலாம்? பெருகி கொண்டே போகிறார். மீறுதலினாலே மீறுதல். அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை தானே, எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வந்து மாசத்துல வருஷத்துல 52 வாரம் வருது. ஏதாவது ஒரு வாரம் தான் நான் பண்ணேன். அப்படி தேவனுக்கு பயம் இல்லை நமக்கு. இதுதான். ஆனா இன்னைக்கு கேட்கிறவங்க யாரும் வாழ்க்கை வரலை. நான் இன்னைக்கு வந்து ஒரு கூட்டத்தை பார்த்து நான் சந்தகம் பண்றவனால நான் மனசுல நினைச்ச ஒரு 10 படிக்கிறேன்னா சொல்லி ஏன்னா மத்தத்துல இருந்தேன். ஆனா இவருக்கு ஒரு 5 பேர் நம்ம உட்காந்து தேவனுடைய ஜனமே அங்க நமக்கு உண்டான பயபக்தி கேட்கப்பட்டே. அப்படியெல்லாம் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறதா? அப்படின்னு நமக்கு தேவ பயம் வேண்டும். அங்க மல்லியாவை பார்த்தோம். நான் பிதாவானால் என் கடமைக்கு அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. நான் எஜமானால் என் கடமைக்கு சும்மா வாய்ப்பு ஆண்டவர் எஜமானே நான் அடிமைன்றீங்க. ஒண்ணுமே இல்லை. அடிமைனா என்ன பண்ணணும்? ஆண்டவருக்காக வேலை செய்யணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். கட்சி 8 மணிக்குன்னா 8 மணிக்கெல்லாம் நீங்க நம்புறீங்களே தெரியல. கணக்கு நல்லா தெரியும். நாங்கெல்லாம் இருக்கும்போது கீழே சபை இருக்கும்போது சனிக்கிழமை நைட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம். மாசத்துக்கு ஒரு நாள் கழுவி 4 ஜாக்சன் எல்லாம் மாசத்துல ஒரு நாள் தண்ணியை போட்டு சபையை நல்லா வாஷ் பண்ணி விட்டுடுவோம். சனிக்கிழமை நைட்டு எல்லாம் ரெடி பண்ணுவோம். சேர் போடணுமா, பாய் போடணுமா, எல்லாமே ரெடி பண்ணிடுவோம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன பண்றாங்க? அப்பதான் வந்து எல்லாம் பாட்டு பாருங்க, அப்பதான் எல்லாம் அப்ப என்ன தேவ பயமே இல்லை. அப்ப தேவன் எப்படி அசைவாடுவாரு? நான் உங்கள் மத்தியிலே உள்ளாவே உங்கள் தேவனா இருக்கிறேன், நீங்க ஜனமா இருக்கிறேன்னு ஆண்டு சொல்லி இருக்கிறாரு. அப்படி அவர் நம்ம மத்தியில உள்ளாவே நான் தேவ பயம் இருந்ததுன்னா நாம எல்லாருமே சரியாக நான் வாசிக்கலாம். அதாவது வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பயத்தை கேட்டுக்கொண்டு ஜபங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று தேவன் பதிலளித்தார்.
ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் கைவிட்டாரு. சிலுவையில வந்து தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டு அவர் கதறாரு பாருங்க. ஏன்னா பிதாவின் சித்தம் முடிக்கணும் அந்த இடத்துல. ஆனாலும் அவர் தம்மை மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தை நின்று ரட்சிக்க. மரணத்தின் அதிகாரி யாருங்க? பிசாசு. பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படி வந்தேன் என்று யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். நல்லவைகள் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் அவர் மாம்சத்தில் இந்த நாட்களில் தம்மை மரணத்தின் அப்ப ஆண்டவருக்கு ஒரு மரணம். ஏனென்றால் அவர் மதுரூப மலைக்கு போகும்போது, அதாவது ஜெபம் பண்ணும்போது மதுரூபம் ஆகிறாரு. அங்கே மோசேயும் எலியாவும் வந்து சிலுவையின் பாடுகளை அவர்கள் சம்பாஷணை பண்ணினார்கள் என்ற வசனம் இருக்கு. பேசிக்கிட்டாங்க. சம்பாஷணை என்பது பேசிக்கிறாங்க. என்ன பேசுறாங்க நாங்க இல்ல. ஆனா மோசேயும் எலியா என்ன சொல்லியிருக்காங்க? சிலுவையின் பாடுகளை குறித்து அவரோடு பேசினாங்க. சிலுவையின் பாடுகள். சிலுவையின் பாடுகளை கேட்டவங்க ஆண்டவர் வெற்றிமன்றத்துல ஜெபம் பண்றாரு. வேர்வை ரத்த துளிகளாய் மாறுது. இன்னைக்கு நமக்கு வேர்வை ஒரு மாதிரி நம்ம எவ்வளவுமே பண்றது இல்லை. நமக்கு தெரியாது. ஒரு காலத்துல எல்லாம்